எப்போ எங்களோட தேவை இருந்தாலும் யோசிக்காம கூப்பிடு. அலாவுதீன் விளக்க தேய்ச்ச உடனே வர பூதம் மாதிரி அடுத்த 10வது நிமிஷம் நாங்கள் உன் முன்னாடி நிற்போம் என தீபக் ஹரிஷின் தோள்களை தட்டி சிரித்து கொண்டே சொன்னான். எப்படியோ நீங்கள் 3 பேரும் பூதங்கிறத ஒத்துக்கிட்டீங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம். இப்போ நான் போய் அங்கே சந்தனாவுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கணும். சொன்னபடி சேரை விட்டு அவசரமாக எழுந்தான் ஹரிஷ். பாஸ், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலி கம்பெனியை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டிங்களே, அப்புறம் ஏன் இன்னும் உங்களோட ஒய்ஃப் ஏஜே ஃபேமிலி மெம்பராகவே இருக்காங்க என்று ராபர்ட் கேட்டான். அதுக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது ராபர்ட், இன்னொரு நாள் ஃப்ரீயாக சொல்கிறேன். சொல்லப்போனால் இந்த கம்பெனி என்னோடதாங்கிற உண்மையே இன்னும் சந்தனாவுக்கு தெரியாது. ஹரிஷ் சொல்ல அங்கிருந்த மூவரும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்களின் கண்களில் இருந்த குவெஸ்டின் மார்க்கை புரிந்து கொண்ட ஹரிஷ், அதுக்கான நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அது வரும்போது நானே அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் என்று ஒரு பெரு மூச்சுடன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு தலையசைத்தவர்கள், நீ என்ன பண்ணாலும் ஏன் என்னன்னு கேள்வி கூட கேட்காம நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று உறுதியளித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளியே வந்தபடி அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்த ஹரிஷுக்கு ரித்திகாவின் ஞாபகம் வந்தது. ரித்திகா தன்னுடைய முதல் ப்ரோக்ராமே ஃபெயிலியர் ஆனதை நினைத்து மேக்கப் ரூமில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஹரிஷ் அவளை அழைத்ததாக ஒருவர் கூறிவிட்டு செல்ல தயக்கத்துடன் அவன் முன்னால் போய் நின்றாள். இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிதாக வெடிக்கும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். இதனால் கம்பெனியின் ரெப்யூட்டேஷனே பாதிக்கப்பட்டு பெரிய நஷ்டம் வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. எங்கே அதற்காக ஹரிஷ் தன் மீது கோபப்படுவானோ என்று நினைத்த ரித்திகாவுக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தது. சாரி சார், இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது என்று பதட்டத்துடன் அவள் கூறினாள். இல்லை, இந்த விஷயத்தில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை. ஸோ உன் வேலையை பற்றி கவலைப்படாத. இப்போ உன்னை கூப்பிட்டது வேற ஒரு விஷயத்துக்காக. நான் சொல்கிறத மட்டும் நீ கரெக்டாக செஞ்சால் போதும் என்று ஹரிஷ் கூற ரித்திகா வேகமாக தலையை ஆட்டினாள். ஹரிஷ் ரித்திகாவுடன் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் லைவ் ப்ரோக்ராம் நடந்த செட்டில் மற்ற டெக்னீஷியன்கள் எல்லோரும் வெளியே சென்றிருக்க ஏஜே குடும்ப மெம்பர்ஸ் மட்டும் மிச்சம் இருந்தார்கள். சந்தனா ஒரு குற்றவாளியைப் போல நடுவில் தலைகுனிந்து நிற்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் அவளை சுற்றி அமர்ந்திருந்தனர். திடீரென்று கார்த்திக் எழுந்து சந்தனாவை பார்த்து, சந்தனா, தியானா மீடியாவோட இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அது எல்லாத்தையும் இன்னைக்கு நீ மொத்தமாக வேஸ்ட் பண்ணிட்ட. இப்போ நடந்த தப்புக்கு என்ன பதில் சொல்ல போற என்றார். அவனுடைய குரலில் சந்தனா மீதான வன்மம் டன் கணக்கில் வெளிப்பட்டது. குற்ற உணர்வுடன் நிமிர்ந்து பாட்டியை பார்த்த சந்தனா, சாரி பாட்டி, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. எல்லாமே பார்த்து கரெக்டாக தான் ஏற்பாடு பண்ணேன். எங்கே தப்பு நடந்துச்சுன்னே தெரியல என்று கலங்கிய குரலில் சொன்னாள். சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியாதா? அவர் நினச்சா நம்ம பிஸ்னஸ் மொத்தத்தையும் ஒரே நாளில் காலி பண்ண முடியும். பாட்டி ஒன்றை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, அவங்கள சொல்லணும் என்றவன் அனுராதாவை திரும்பி பார்த்து, பாட்டி, நான் வேண்டான்னு சொல்ல கேட்காம இவளை நம்பி கொடுத்து கடைசியில் என்ன கதியாச்சுன்னு பார்த்தீங்கல்ல. இந்த ப்ரோக்ராம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தா அந்த மினிஸ்டரை வச்சு நிறைய காரியம் சாதிக்கலான்னு பிளான் பண்ணோம், எல்லாம் போச்சு என்று பல்லை கடித்தான். அனுராதா எதுவும் பேசாமல் இறுக்கமாக இருக்க, ஏன் பாட்டி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இது மாதிரி திரும்பவும் நடக்காமல் இருக்க நம்ம கம்பெனி ஒர்க்ஸ்லேருந்து இவளை சுத்தமாக விலகி இருக்க சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக தியானா மீடியாவோட இனிமே இவ எந்த கான்டாக்டும் வச்சுக்கக்கூடாது. இப்போ தியானா மீடியாவிலேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாம் என்ன பண்ண போகிறோன்னு வேற தெரியல என கார்த்திக் வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி அதற்கான மொத்த பழியையும் மறைமுகமாக சந்தனாவின் மீது சுமத்தினான். அவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த அனுராதா நிமிர்ந்து அங்கிருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்தார். அப்போ எல்லாரோட முடிவும் இதானா? திடீரென அவர் சத்தமாக கேட்க யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இப்போது சந்தனாவை திரும்பி பார்த்தவர், சந்தனா, நான் சந்தேகப்பட்டது சரிதான். உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு கார்த்திக் என்கிட்ட படித்து சொன்னான். நான் தான் கேட்கல. சரி, அதை பற்றி இனி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ என்னோட முடிவை சொல்கிறேன், கவனமாக கேளு. நாங்களாக சொல்கிற வரைக்கும் இனிமே நீ நம்மளோட கம்பெனி டீலிங்ஸ் எதுலேயும் தலையிடக்கூடாது. அப்புறம் இப்போவே தியானா மீடியாவோட சிஇஓவை மீட் பண்ணி நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்டு அதுக்கான மொத்த பொறுப்பையும் நீ ஏற்றுக்கணும். அதுதான் இன்னைக்கு நீ பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட். பாட்டி சொல்ல சந்தனாவின் முகம் வெளிரியது. கண்கள் கலங்க ஏதோ விளக்கம் சொல்ல வந்தவள் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகிவிட்டாள். கார்த்திக் ஒரு வெற்றி சிரிப்புடன் ஏளனமாக அவளை பார்க்க, அப்போது திடீரென்று அங்கிருந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்டது. அங்கே நீட்டான ட்ரெஸ்ஸிங்குடன் கெத்தாக ஹரிஷ் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் பாட்டியின் முகத்தை சுளிக்க கார்த்திக்கோ கடுப்புடன் அவனை பார்த்தான். சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தீர்ப்புக்கு அப்புறமா
இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பிரச்சனையை விசாரித்து தண்டனை கொடுத்தது நீங்களாக தான் இருக்கும். ஹரீஷ் அனுராதா பாட்டியை பார்த்து நக்கலாக சொல்ல சந்தனா நம்ப முடியாமல் கண்களை விரித்து அவனை பார்த்தாள். அவளை பார்த்து ரகசியமாக கண்ணடித்தவன், நீ பயப்படாத பேபி, நான் பார்த்துக்கிறேன் என்பது போல தலையசைத்து ஆறுதல் சொன்னான். ஆமாம், எங்கள் ஃபேமிலி மீட்டிங் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ எப்படி இங்கே வந்த? கார்த்திக் எரிச்சலுடன் கேட்டான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது. இங்கே நான் வரதை பற்றி கேள்வி கேட்குற ரைட்ஸும் உனக்கு கிடையாது. ஹரீஷ் முகத்தில் அடித்தது போல கூற கார்த்திக் வாயடைத்து போய் நின்றான். ஹரிஷை அடிப்பதற்காக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவன் பாட்டியின் பர்த்டே பார்ட்டியில் நடந்தது நினைவுக்கு வர அப்படியே பின்னால் நகர்ந்து நின்றான். இப்போ உனக்கு என்ன வேணும்? வேண்டா வெறுப்பாக கேட்டு கார்த்திக்கின் பாட்டி என்பதை நிரூபித்தார் அனுராதா. எனக்கு வேணுங்கிறத நீங்களே நினைச்சாலும் தர முடியாது. அதெல்லாம் சரி, நீங்கள் தான் பெரிய பாரிவள்ளல் பரம்பரை மாதிரி பேசுவீங்களே. இப்போ உங்களோட செல்ல பேரன் முட்டாள்தனமாக சொன்னதை கேட்டு என் ஒய்ஃப் மேலே எல்லா பழியையும் போடுறீங்களே. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவையாவது நீங்கள் விசாரிச்சிங்களா? ஒரு வீட்டோட தலைவியாக நீங்கள் அதைத்தான் செஞ்சுருக்கணும். ஹரீஷ் நேரடியாக அவரை குற்றம் சாட்ட அனுராதாவிற்கு கோபம் வந்தது. என்ன சொல்ல வர? சந்தனா விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட்டு தப்பான முடிவெடுத்துட்டோன்னு சொல்கிறியா என்று ஆவேசமாக கேட்டார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? 100% நீங்கள் தப்பான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நடந்த பிரச்சனையில் என் ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஹரீஷ் அடித்து கூறினான். டேய் ஹரீஷ், ஒரு நிமிஷம் உன்னை சுற்றி பாரு. நீ சொல்கிறத இங்கே இருக்கிற யாருமே கேட்க தயாராக இல்லை. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நடந்த தப்புக்கு சந்தனா தான் காரணம். அவ சரியாக ஏற்பாடு பண்ணியிருந்தா எதுக்காக இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது? கார்த்திக் மீண்டும் குறுக்கே வர ஹரீஷ் அவனை தீயாய் முறைத்தான். ஆமாம், இந்த விஷயத்தை பாட்டி தானே விசாரிக்கணும். அவங்க தானே சந்தனா கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. இப்போ நீயே ஆடு திருடவன் மாதிரி இடையில வந்து மேன்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ இதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஹரீஷ் கார்த்திக்கின் கண்களை உற்று பார்த்தபடி கேட்டான். ஹரீஷ் அப்படி கேட்ட உடனேயே கார்த்திக்கிடம் ஒரு பதற்றம் தெரிந்தது. எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயத்தில் நான் இன்வால்வ்மெண்ட் காட்டுறேன், அதை பற்றி உனக்கு என்ன? கார்த்திக்கும் பதிலுக்கு சொல்ல, நீ என்னத்தையோ காட்டிட்டு போ, ஆனால் நடந்த எல்லா தப்புக்கும் என் ஒய்ஃப் தான் காரணம்னு எதை வச்சு நீ உறுதியாக சொல்கிற? இந்த முறை ஹரீஷின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிஜமாகவே ஆடு திருடியவன் போல திருதிருவென்று விழித்தான் கார்த்திக். சந்தனா காரணம் இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்கிற? அவள் தான் அந்த ப்ரோக்ராமோட இன்சார்ஜ். இந்த ஒரு தப்புனால ஏஜே கம்பெனிக்கு எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா? பாட்டி அவனை பார்த்து எரிச்சலுடன் கத்த, நடந்த பிரச்சனையில் சந்தனாவோட தப்பு எதுவுமே இல்லை, இது ஒரு திட்டமிடப்பட்ட சதின்னு நிரூபித்து காட்டினா என்ன பண்ணுவீங்க? ஹரீஷ் பதிலுக்கு கேட்டான். அடுத்த செகண்டே அந்த இடமே நிசப்தமாக அனைவரும் பெரும் அதிர்வுடன் அவனை பார்த்தனர். நீ வேணும்னே வம்பு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க. லூசுத்தனமாக பேசாமல் இங்கேருந்து கிளம்பிப்போ, கார்த்தி அவசரமாக சொன்னான். நீ தான் அதை பண்ணன்னு நான் ஏதாவது சொன்னேனா கார்த்திக்? அப்புறம் ஏன் நீ இவ்வளோ பதட்டப்படுற? ஹரீஷ் கார்த்திக்கை ஆழமாக பார்த்து கொண்டே கேட்டான். 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அனுராதா பாட்டி இப்போது சத்தமாக கத்தினார். அவருக்கு ஹரீஷ் அங்கு வந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதோடு அவன் எப்போது பார்த்தாலும் அவருடைய பிரியமான பேரனுடன் சண்டைக்கு நிற்பதை பார்த்து அவருக்கு கோபமாக வந்தது. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டேன். இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், இதில் நீ ஒன்றும் தலையிட வேண்டாம். உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ என்று சொல்லியவர் அதற்கு மேல் அவருடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டார். இப்போ எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. கார்த்திக், நீ தியானா மீடியா கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கம்பெனிக்கு இதனால் பெரிய பாதிப்பு வராமல் பார்த்துக்கோ என்று ஃபைனலாக கார்த்திக்கிடம் கூறியவர் அங்கிருந்து கிளம்ப தயாரானார். பாவம், அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது ஹரீஷ் தான் தியானா மீடியாவின் CEO என்று. ஒரு நிமிஷம், ஹரீஷ் சொடக்கு போட்டு அழைக்க அங்கிருந்த எல்லோருமே அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர். இதுவரை யாருமே அனுராதா பாட்டியிடம் இப்படி நடந்து கொண்டதில்லை. அனுராதா கோபத்தில் சிவந்த முகத்துடன் அவனை ஏதோ திட்ட வர அப்போது சரியாக வாசல் பக்கம் இருந்து எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு பெண்ணின் வாய்ஸ் கேட்டது. எல்லோரும் அங்கே பார்க்க இப்போது ரித்திகா உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் அனுராதா சட்டென முகத்தை மாற்றிக்கொண்டு, ஹாய் ரித்திகா, நானே உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே இங்கே வந்துட்ட, ப்ளீஸ் உட்காரு என சாஃப்டாக பேசினார். இல்லை பரவாயில்ல, நான் நிற்கிறேன் சொன்ன ரித்திகா ஹரீஷ் அங்கு நிற்பதை பார்த்தாள். ஆனால் அவனை தெரியாதது போல நின்று கொண்டாள். எப்படி இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். எங்கள் கம்பெனிக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி பேசி முடிச்சிட்டோம். இது எல்லாத்துக்குமே காரணம் சந்தனாவோட கவனக்குறைவு தான். இனிமேல் எங்கள் கம்பெனி மூலமாக உங்கள் கூட நடக்கிற ப்ரோக்ராம் எதுலேயும் அவளோட தலையீடு கண்டிப்பாக இருக்காது. அது எல்லாத்தையும் இனி என்னோட பேரன் கார்த்திக் பார்த்துக்குவான் என்று அனுராதா அவசரமாக கூறினார். இதை கேட்ட ரித்திகா திரும்பி சந்தனாவை பார்த்தாள். பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங்
ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.